ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக ஒரு வல்லமை உண்டு, பலன் உண்டு, ஒரு ஜீவன் உண்டு. இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் அந்த வார்த்தையின் நடுவில் தான் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார். ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீர்க்கமான வார்த்தையை சொல்லி உங்களை சந்திக்கிறார். பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை நீங்கள் முறியடிப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நேற்று இரவரைக்கு பயந்து போய் போராட்டமாய், கலக்கமாய், துக்கமாய், வேதனையாய், என்ன செய்வதென்று தெரியாமல் பயந்திருக்கலாம். அன்றைக்கும் கிதியோன் என்ற மனுஷனை குறித்து தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். அவன் ஒரு பராக்கிரமசாலியாய் 6வது நியாயாதிபதியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார், அழைத்தார், அவன் மேல் ஒரு திட்டம் வைத்தார். இன்றைக்கும் கூட பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். நம்மேல் ஒரு பெரிய பராக்கிரமம் என்ற வல்லமையை அவர் வைத்திருக்கிறார், கிருபை வைத்திருக்கிறார், ஞானத்தை வைத்திருக்கிறார், பலனை வைத்திருக்கிறார். ஆனால் கிதியோனை பாருங்கள், மீதியானேர் என்ற சத்துருக்களுக்கு பயந்து போய் ஒதுங்கி போயிருக்கிறான். நீங்கள் கூட சில காரியத்தில் பயந்திருக்கலாம், ஒதுங்கி இருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம், மனம் கலங்கியிருக்கலாம், ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கலாம். இனி தாண்டி போக முடியாது, ஜெயிக்க முடியாது, கடனை அடைக்க முடியாது, குடும்பத்தை மேன்மைக்குள்ள கொண்டு வர முடியாது, இந்த வியாபாரம், இந்த தொழில் இன்னும் மேன்மைக்கு வர முடியாது என்றெல்லாம் உங்களுடைய நெகட்டிவான சில எண்ணங்கள், வார்த்தைகளிலே நீங்கள் பயந்திருக்கலாம். ஆண்டவரிடத்தில் கூட புலம்பியிருக்கலாம். அன்றைக்கும் கிதியோன் அப்படித்தான், நான் சிறியவன், என் குடும்பம் எளியது, நாங்கள் எல்லாவற்றிலும் இழந்து போனோம் என்றெல்லாம் புலம்புகிறான். அதே போல கூட நீங்களும் சில காரியத்தை ஆண்டவரிடத்தில் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இத்தனை காலம் தடை, இத்தனை பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, குடும்பத்துக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, இப்படி எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த பிறகும் கூட ஒரு விசுவாசம் இல்லாமலே பேசி கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றோடு அதற்கு முடிவை கொண்டு வந்து சொல்லுகிறார், நான் உன்னோடே கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு பிறகு கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாறினது. ஆமென். அவன் பாருங்கள் 300 பேரை சேர்த்து கொண்டு மீதியானியரை முறியடித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயந்தவனுக்கு ஒரு பராக்கிரமம், அதாவது புலம்பி வேதனைப்பட்டு கொண்டிருந்தவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தின் வல்லமை. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை சந்தித்திருக்கிறார். இந்த காலவேளையில் உங்களுக்கு ஒரு பராக்கிரமம், உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். அவர் எல்லா நிலைமையிலும் உங்களை கொண்டுதான் சத்துருவை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, வேதனைகளை முறியடிக்கும்படியான வல்லமை கொடுக்கிறார். உங்களுக்கு ஜெப வல்லமை இருந்தால் போதும், கர்த்தருடைய விசுவாச வல்லமை இருந்தால் போதும், வேத வார்த்தையின் வல்லமை இருந்தால் போதும், சத்துருவை, சாத்தானை முறியடிப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? சோர்ந்து போகாதிருங்கள். அன்பு பிதாவே, மகா பரிசுத்தரே, இந்த காலை வேளையிலே பயந்து கலங்கி கிதியோனை போல போராடி கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும், குறிப்பாக வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு இருக்கிறவர்கள், பயந்திருக்கிறவர்கள், வேலை இல்லாமல், ஆண்டவரே, குடும்ப கஷ்டத்திலே, வியாதி படுக்கையிலே, இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல், தாண்டி வர முடியாமல், ஆண்டவரே, துக்கத்தோடு பயந்திருக்கிற சூழ்நிலை, ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாமல், ஒரு நாள் கூட சமாதானம், சந்தோஷம் இல்லாமல், எங்க திரும்பினாலும் சத்துருக்களை குறித்த, கடனை குறித்த, வியாதியை குறித்த பயமுறுத்தல்களும், அவிசுவாசமான வார்த்தைகளும், நம்பிக்கையற்ற வார்த்தைகளும் நிறைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பராக்கிரமத்தை அனுப்பி பலப்படுத்தும்படி, விடுவிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. அவர்கள் வாயிலிருந்து நம்பிக்கை, விசுவாசம், வார்த்தை புறப்படட்டும். ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவரே,
ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. வியாதி படுக்கை மாறட்டும். கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் அனுப்பப்படட்டும் அப்பா. பாவத்தை ஜெயிக்கிற அன்று பிரச்சனையை ஜெயிக்கிற அந்த கிருபையின் வல்லமை ஊற்றுவீராகப்பா. சாத்தான் கொண்டு வந்து போராடுகிற அத்தனை காரியத்திலும் உம்முடைய பட்டயமாகிய ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்து ஜெயிக்கிற கிதியோனங்களைப் போல மாற்றும்படி ஜெபிக்கிறேன். இந்த குடும்பங்களுக்கு ஒரு விடுதலை அனுப்பும். வாலிப பிள்ளைகளுக்கு விடுதலை அனுப்பும். வெற்றியின் வல்லமை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு நாளும் சத்துருக்களை முறியடித்து ஜெயம் எடுக்கிற வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஒருபோதும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சத்துருக்களை முறியடிப்பீர்கள். ஆமென்.